அம்மம்மா இருக்காங்க, அப்பப்பா ஓடிட்டு போறாரு. நீளமான சைக்கிள் வந்து ஆட்டோ உண்டு. எப்படி எப்படி வாழை மரம்லாம் கட்டி ஒரு ஆட்டோ வந்து அப்படியே. இதான் அந்த குருவி ரொட்டியா? ஆடப்பாவே. இது யானை மாதிரி இருக்கு, மீன் மாதிரி இருக்கு, எல்லாமே கலந்ததுதான் குருவி ரொட்டி. குருவி மட்டும் இல்லை. ஏன்னு தெரியல, எல்லா பஸ்களுக்கும் இந்த 3 சிக்னல் வச்சிருக்காங்க. ஒன்று சிகப்பு, மஞ்சள், சிகப்புன்னு சொல்லி 3 சிக்னல். ஒன்று வேலை செய்யாட்டு ஒன்று இருக்குமா இருக்கும். அம்மாடியோ, இலங்கையில இவ்வளவு அகலமான கோபுரம் உள்ள கோயில் இல்லை. ஒரு நல்லதுதான், நல்லதான் இருக்கு. விசில் டிடெக்டர் ஒரு பின்னுக்கு ஒரு 30-40 வருஷம் பின்னுக்கு போன மாதிரி இருக்கு இந்த இடங்கள்லாம் அப்படி பார்க்கும்போது. நாங்கள் வந்து கல்வெட்டுகள் பார்த்துருப்போம் தமிழில். ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல பார்த்துருப்போம். இந்த ஏரியா முழுவதும், இந்த பக்கம் இருக்க சுவர் முழுவதுமே தமிழ் எழுத்துக்கள் தான். நீங்க பாருங்க, தயவு செய்து சாப்பிடும்போது செல்போன் பாவிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ரெடியா கேப்பீங்களா? ரெடியா தொடர்ந்து போகுது 93.5 சூரியன் எஃப்எம். வணக்கம், காலை வணக்கம். திருச்சியில இருந்து இந்த வீடியோவில் நாம சந்திக்கிறோம். பெரிய கடை வீதி, திருச்சியினுடைய பெரிய கடை வீதியில நாம இப்ப இருக்கோம். பரபரப்பா இருக்கு. காலையில நேரம் இப்ப சரியா 8:20 ஆகுது. இந்த பக்கமா மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் பக்கமா போயிட்டு திருச்சியினுடைய நகரத்துல இருக்கிற விஷயங்களை நாங்க பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல பாருங்க, ஆட்டோ உண்டு. எப்படி எப்படி வாழை மரம்லாம் கட்டி ஒரு ஆட்டோ வந்து அப்படியே சோடிச்சு வச்சிருக்காங்க. எதுக்காகன்னு தெரியல, ஆனா அந்த அளவு ஒரு சோடனை பாருங்க. மாலை போட்டிருக்காங்க, தேசிக்காய் குத்திருக்காங்க, அதுக்கு முதல்ல ஒரு மாலை போட்டிருக்காங்க. இது பாருங்க, எத்தனை மாலை பாருங்க. இந்த பக்கம் ஒரு வாழை மரம் கட்டியிருக்காங்க. யாருமே இல்லை, இல்லாட்டி கேட்டிருக்கலாம் எதுக்காக அதை பண்ணினீங்கன்னு சொல்லி. அப்படித்தான் வளமையா பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த பக்கம் பூக்கடைகள்லாம் இருக்கு. ஸ்கூல் போறாங்க. நிறைய வித்தியாசமான யூனிஃபார்ம் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. இங்கேயே விளையிற பழங்கள் அதிகமா இங்க பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த வாழைப்பழத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? தக்காளின்னு சொல்லுவாங்களா? ஓகே. பூம்பழம். நெய்வாழை. ஒவ்வொரு பேர் வச்சு. கற்பூரவள்ளி. இது நம்ம ஏரியாவில் இல்லையே, இது வித்தியாசமா இருக்கு. ஒரு கலர் வாரமா இருக்கு. வாழைப்பழத்துக்கே நம்ம சொல்ற பேர்கள் இல்லை, வித்தியாசமான பேர்கள் இங்க இருக்கு. கற்பூரவள்ளி அப்படின்னு கூட வாழைப்பழம் இருக்கு. இங்க பாருங்க, திராட்சை. இது யாழ்ப்பாண திராட்சை மாதிரி குண்டு குண்டா, சின்ன குண்டு திராட்சை. இங்கேயே விளையிற திராட்சையா இருக்கும். மதுரையை ஒப்பிட்டு பார்க்கும்போது மக்கள் குறைவாக தான் இருக்காங்க. இங்கே அவ்வளோ பெரிய அளவான மக்கள் கூட்டம் இல்லை. தனியார் பேருந்துகள் பாருங்க, அவ்வளோ அலங்காரம் பண்ணிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் போகுது, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகும் அப்படின்ற எல்லாமே பஸ்லேயே இருக்கு. ஏன்னு தெரியல, எல்லா பஸ்களுக்கும் இந்த 3 சிக்னல் வச்சிருக்காங்க. ஒன்று சிகப்பு, மஞ்சள், சிகப்புன்னு சொல்லி 3 சிக்னல். ஒன்று வேலை செய்யாட்டு ஒன்று இருக்குமா இருக்கும். அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. வெளியே கேட்குது பாட்டு சத்தம் பஸ்ஸில். காலையிலேயே பாட்டு கேட்டுக்கொண்டு வேலைக்கு போகலாம், பள்ளிக்கூடம் போகலாம். ஹாய் தம்பி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். மீண்டும் மதுரைக்கு சந்திச்சு, மதுரையிலிருந்து இப்போ நேராக இங்கே வந்திருக்கோம். திருச்சி நல்லா இருக்கு. நல்ல வரவேற்பு. காந்தி மார்க்கெட். அது நான் பேர் சொல்லாம தான் அவ்வளோ பேசிட்டு வந்தேன். ஸ்கூல் பஸ். இந்தியா முழுக்க வந்து பஸ், ஸ்கூல் அண்ட் காலேஜ் பஸ்ஸஸ் எல்லோ கலர்ல மட்டும்தான் இருக்கு. அதனால நேரா தெரிகிறது மலைக்கோட்டை பிஸ்கட். வித்தியாசமான பிஸ்கட். இந்த பிஸ்கட் பாருங்க, குருவி ரொட்டி. இதான் அந்த குருவி ரொட்டியா? ஆடப்பாவே. ஒன்று தாங்க, இந்த குருவி ரொட்டி ஒன்று தாங்க. ஏய், குருவி ரொட்டி என்னை தான் முதல் தடவை பார்த்துருக்கேன். பாரா, கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்று தான் 2 தான். இந்தாங்க தம்பி, உங்களுக்கு எல்லாம் காலையில சாப்பாடு குருவி ரொட்டி தான். சாப்பிடுங்க. இந்தாங்க, நிறைய நாளா நான் கேள்விப்பட்டதை இன்னைக்கு சாப்பிட போறேன். குருவி மாதிரி இருக்கிறதால அந்த குருவி ரொட்டியாது. விலங்குகள் நிறைய படமா இருக்கும், நிறைய மிருகங்கள் இருக்கு. ஒரே மாதிரி நிறைய டிசைன் இருக்கு. இதுங்க, இது ஒரு வெரைட்டி. என்ன சொல்லுவாங்க? இது வந்து எங்களோட ஏரியாவில் யானை கத்தான்னு சொல்லுவாங்க. அது சின்ன வெர்ஷன் மாதிரி இருக்கு. இது யானை மாதிரி இருக்கு. இது வந்து
மீன் மாதிரி இருக்கு. எல்லாமே கலந்ததுதான் குருவி ரொட்டி. குருவி மட்டும் இல்லை. ரேடியோ கேப்பீங்களா? ரேடியோ கேப்பீங்களா? ரேடியோ தான் தொடர்ந்து போகுது. என்ன எஃப்எம் கேப்பீங்க? 93.5. என்ன அதுல என்ன என்ன சூரியன் எஃப்எம்? 93 ஹலோ எஃப்எம். ஓகே ஓகே. இப்போ போற சூரியன் எஃப்எம். இது நம்ம ஏரியாலும் இருக்கு. இந்த 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 மிட்டாய் தோடம் மிட்டாய், தோடம்பழம் மிட்டாய், பள்ளி மிட்டாய், என்ன சொல்லுவாங்க? ஜீரக மிட்டாய். அதுக்குள்ள ஒரு சீரகம் ஒன்று இருக்கும். ஆமா, தேங்க்ஸ் சார். நாங்கள் இனிப்பு காலையில் சாப்பிடணும்னு சொன்னீங்க தானே, சாப்பிடலன்னு சொன்னீங்க தானே? எல்லாருக்குமே உங்களுக்கு காலை சாப்பாடு சீரக மிட்டாய், பள்ளி மிட்டாய், குருவி ரொட்டி, மண்டை வெல்லம். என்ன என்னத்துல செய்வாங்க அது? இது நம்ம சக்கரை பொங்கல், அச்சு வெல்லம். அச்சுல வந்து இதான் அந்த அச்சு வெல்லம். ஓ, இந்த இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பொங்கல் அதுக்கு இருக்கும். நீங்களாம் அரிசி எவ்வளோ? இது 1 கிலோ எவ்வளோ வரும்? அது வந்து 1 கிலோ 50 ரூபா. அது வந்து இட்லி அதுக்கெல்லாம் போடும். இது வந்து பொன்னி அரிசி. இது எவ்வளோ 1 கிலோ? 1 கிலோ 70 ரூபா. இது 1 கிலோ 50 ரூபா. நான் ஒரே ஒரு நல்ல விஷயம் இங்க பார்த்தேன். ரேடியோ கேட்குறாங்க. அடுத்தது நல்லா பேசுறாங்க. ஆமா, என்னன்னாலும் கேட்டதுன்னு உடனே சொல்றாங்க. நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒன்று அவங்களுக்கு வீடியோக்கு பயமா இருக்கும். அடுத்தது அவங்கள அந்த வெக்கத்துல பேச மாட்டாங்க. 3 விதமான பூ. 3 பாருங்க எப்படி கலரா இருக்கு பாருங்க. அம்மாடியோ, இதை கேட்டோன்னு என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது? காதலத்துல ஞாபகம் வருது தானே? வரணும். இவ்வளவு வடிவா இருக்கு. அருவம் புல்ல அது? எதுக்கு வாங்குவீங்க? மாட்டுக்கு. ஓகே. வீட்டுல வளர்ப்பீங்க? கோயில்ல இருக்குது. ஓ, ஓகே ஓகே. அடுத்து நாம எங்க போறோம்? அடுத்து நம்ம ஸ்ரீரங்கம் போயிருவோம். நல்ல அழகான ஒரு வண்டியில் அம்மம்மா இருக்காங்க. அப்பப்பா ஓடிட்டு போறாரு. நீளமான சைக்கிள் வண்டி. பக்கம் பாருங்க, நேரா எப்படி தெரியுது மலைக்கோட்டை, எவ்வளவு வடிவா தெரியுது பாருங்க. உச்சியில வந்து உச்சி பிள்ளையார் கோயில் சொல்லுவாங்க. உச்சி பிள்ளையார் கோயில். தாயுமானவர் கோயில் வந்து சந்நிதி வந்து கீழே ஏற வழியில இருக்கு. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் பக்தி பயம் பரவசமா இருக்கு. திருச்சி இந்த பக்தி பரவசம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. எல்லா இடமுமே திருச்சி அப்படியே தான் இருக்கு. எனக்கு என்னமோ திருச்சி ஒரு பக்தி பரவசமான ஒரு நகரம் மாதிரி இருக்கு. எங்க திரும்பினாலும் பூக்கடைகள் இருக்கு, எங்க திரும்பினாலும் கோயில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. இங்க மக்கள் உடுத்திருக்க ஆடைகள்லயும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த கோயிலுக்கு கொடுத்து போற அந்த கலர், மஞ்சள், சிகப்பு, இந்த மாதிரியான கலர் வந்து இருக்கு ஆடைகள்லயே. அது சரி, எல்லாம் முடிஞ்சு இந்த ஸ்கூல் பிள்ளைகள் கொடுத்து போற உடுப்பு கூட அது கலர் கலரா தான் இருக்கு. நிறைய கலர் வித்தியாசம் இருக்கு. பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். அதுல மேல பாருங்க, இந்த கம்பி பிடிச்சிருக்கு பாருங்க. காலையில நேரம் 9 மணி ஆயிருக்கு. வெயிலும் அந்த அளவுக்கு கொளுத்துது. வாகனங்களும் அந்த குறுக்க மறுக்க அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போய் கொண்டிருக்கு. பைக்கு, ஆட்டோ, பஸ்ஸு, காரு, வேனு, லொரி எல்லாமே போகுது. அம்மாடியோ, இலங்கையில இவ்வளவு அகலமான கோபுரம் உள்ள கோயில் இல்ல. அங்க முருகன் உயரமானது கூட இல்ல. அங்க ஒரு முருகன் கோயில் இருக்கு. முருகன் கோயில் இருக்கு. எல்லா கோயில்களிலும் கோபுரமோட கோயில் இருக்கு. ஆனா இந்த அளவு அகலமான, இந்த பிரம்மாண்டமான உயரம் இல்ல. இங்க ஸ்ரீரங்கம்ல வந்து ஒரு வாசல்லே வந்து ஒரு கடை, முரளி காஃபின்னு சொல்லிட்டு. முரளி, ஆமா, காஃபி கடை. ஆமா, ஃபில்டர் காஃபினா வந்து கும்பகோணம் ஃபில்டர் காஃபின்னு சொல்லுவாங்க. இல்ல கர்நாடகா ஃபில்டர் காஃபின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸா இருக்கும்.
ஆனால் இந்த கடையே வந்து ரொம்ப சின்ன கடை தான். ம். இங்கே இருக்க ஃபில்டர் காஃபி வந்து அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்கலாம் மாட்டேங்க. குடிக்கலாம். அடேங்க, அதுக்கு தான் நான் கோயில் பார்க்க நினைச்சேன், நீ டீ. நம்ம காஃபியை சாப்பிட்டுட்டு கோயிலை பார்ப்போம். ஓகே ஓகே. இந்த கோவுறது கிட்ட வர 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 அதுல பிரம்மாண்டமே தனி அழகா இருக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. கேமராக்குள்ள உள்ளடக்கலாமான்னு தெரியல, அந்த அளவுக்கு அகண்டு கொண்டே போகுது இந்த பிரம்மாண்ட கோபுரம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பக்கத்துல கடையிலே தான் இருக்கீங்க நீங்க. நான் கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கேன், கடையிலே தான் இருக்கீங்க. சரி வாங்க, என்னன்னு பாப்போம் வாங்க. இதான் அந்த கடை. கொஃபி தனியாக போட்டுறாங்க. நல்ல வாசமா இருக்கு அந்த கொஃபி, ரொம்ப வாசமா இருக்கு. இப்படியே தான் தூக்கணும். இதை எடுத்து இதுல கொட்டணும். அதுக்குள்ளேயும் பால் விட்டுருக்காங்க தானே. இதுக்கு சீனி திரும்ப கொட்டணும். இதுல அளவான சூடு, அளவான இனிப்பு. காஃபி தான் மேல இருக்கு. இன்னும் காஃபி வாய்ப்பாங்களோ தெரியல, நல்லாவே இருக்கு. இது காஃபி பவுடர், யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் ரொம்ப சீக்ரெட்டான காஃபி பவுடர். அதாங்க, ஏன்னா நம்ம வந்து நிறைய காஃபி குடிக்கிறோம். இப்படி இந்த 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 திக்கான டேஸ்ட் இருக்காது. இன்னொன்று பால் பால் வந்து மாட்டுப்பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பாலும் ஓகே. நான் எல்லாருமே பொதுவாக பாவிக்கணும். இந்த காஃபின்னு அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, டிகாஷன் தான் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கு. பயங்கரமாக இருக்கு. திருச்சி வந்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா முரளி காஃபி கடையில பேர் கூட இருக்காது. ஆமா, பேரே இல்லை. அதான் நான் கேட்டேன், எங்க பேரே இல்லை. அப்படி முரளி காஃபி கடைன்னு தெரியும். முரளிங்கிற முன்னாடி இன்னொரு அண்ணன் இருப்பாங்க. ஓகே. அவர் இப்போ இல்லை, இவர் யாருன்னு தெரியல. அவரோட பையனா இருக்கலாம், இல்லை வேற யாராவது ஒர்க் பண்ற ஸ்டாஃபா இருக்கலாம். அவருடைய பேர் தான் வந்து முரளின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அது கோயிலோட இல்ல, முன்னுக்கு தான் அந்த பிரம்மாண்ட கோபுரம் இருக்கு. இது வந்து ராஜகோபுரம். அதுக்கு அடுத்து நிறைய கோபுரங்கள்லாம் இருக்கு. அதான் அந்த நாங்க வந்து முதல் பார்த்த கோபுரத்தை தாண்டி ஒண்ணுமே இல்ல, நேரா அப்படிதான் பாதை. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன கோபுரம் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரம். அப்படி. ஆமா. ஓ, கடைசி இங்க இருக்கிற இந்த கோவில் அமைப்பு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பா இருக்கு. தஞ்சாவூர் கோயிலும் அப்படிதான் இருக்கு. தஞ்சாவூர் அப்படிதான் இருக்கும், திருவானைக்காவலும் வந்து அப்படிதான் இருக்கும். ஆமா. அதாவது இது வந்து கோயில்ன்றத விட கோயில் வளாகம் அப்படிதான் சொல்லலாம். ஆமா. கோபுரங்கள், அதுக்கப்புறம் கடைகள், வீடுகள், இந்த கோயிலை சுற்றி இருக்கிற மக்கள், அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரம், அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரம், அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரம், அதுக்கப்புறம் தான் மூலஸ்தானம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு வேறு விதமான கலாச்சாரம் கோயிலுன்ற அந்த அமைப்பே வித்தியாசம். இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கடைகளுக்கு முன்னுக்கு ஓலை அதில் தான் கட்டியிருக்காங்க. அந்த காலத்து அந்த முறையை நவீன முறை மாறின பிறகும் அந்த ஓலை கடைகளை வந்து இன்னும் வச்சிருக்காங்க இந்த கோயில். அந்த காலத்து அந்த கலாச்சாரம் இப்போவும் இருக்கு. இந்த கடையை பாருங்க, கட்டிட்டு ஓலையெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு பின்னுக்கு ஒரு ஒரு 30-40 வருஷம் பின்னுக்கு போன மாதிரி இருக்கு இந்த இடங்கள்லாம் அப்படி பார்க்கும்போது. இது நல்லா இருக்கு இந்த ஏரியா. ரெண்டாவது கோபுரம் தாண்டது பிறகு ஒரு பெரிய குறுக்கு வீதியே இருக்கு. இந்த பக்கம் பெரிய வீதியே இருக்கு, ஊர் மாதிரியே இருக்கு. அக்ரஹாரம் சொல்லுவாங்க. அக்ரஹாரம் இந்த கோவிலோட சம்பந்தப்பட்டவங்க இருக்கிற பிரதேசம். ராஜகோபுரத்தை தாண்டி இது 3வது கோபுரம். இதுதான் இப்பதான் நம்ம கோயிலுக்குள்ளே நுழைய போறோம். நல்லா இருக்கா வேட்டி? நல்லா இருக்கு. கலர் ஏன்னா வெள்ளை இருக்கு, அதனால இந்த கலர் வாங்கினேன். ஏன்னா வேட்டி கட்டி தான் உள்ள போகணும். முழுவதுமா கருங்கல்லால் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதில் நாங்கள் வந்து கல்வெட்டுகள் பார்த்துருப்போம் தமிழில், ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல பார்த்துருப்போம். இந்த ஏரியா முழுவதும், இந்த பக்கம் இருக்க சுவர் முழுவதுமே தமிழ் எழுத்துக்கள் தான். இங்கே பாருங்கள், இங்கே சில இடங்களில் சொல்கிறாங்க இது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அந்த எழுத்தெல்லாம் கலந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, அது தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்குது முழுமையாகவே. பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கோம், திருச்சி பேருந்து நிலையம். இது வந்து உள்ளூர் பேருந்து சேவை, அப்படித்தானே? உள்ளூர் பேருந்து சேவை, அதாவது இதுல அரச பேருந்தும் இருக்கும், தனியார் பேருந்துகளும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேருந்து நிலையம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பிரைவேட் பஸ், பழைய பஸ்.
நம்ம அப்படியே பஸ்ல போயிருவோமா? இந்த பக்கம் இந்திரா காந்தி காலேஜ் இருக்கு. நேரா அந்த தெரியும். நான் நேத்து பார்த்தேன் அது. அப்புறம் எஸ்ஆர்சி காலேஜ் சுத்தி இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நிறைய காதலர்கள் கூடக்கூடிய இடமாவும் இருக்கு. இந்த இடம் இந்த பஸ் ஸ்டாண்டு சந்திப்புகள் அதிகம். ஆமா. நம்ம ஏரியா லேலண்ட் பஸ் மாதிரி தான் இருக்கு. இது லேலண்ட் பஸ். ஓகே பாய் பாய். இங்கே பாருங்க. பாய் 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 பாய். நம்மளை வழி அனுப்ப வந்திருக்காங்க. லெதர் பேக்கெட் வச்சிருக்காரு. மாதிரி இருக்கு என்கிட்ட. 2 மெயின் கார்டு. நான் அடுத்த ஹோல்டா. ஆமா. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பஸ்ல போறது ஒரு வேற மாதிரி ஃபீல் தானே. ஆமா. சாப்பிட வந்திருக்கோம். நிறைய நாளாக நாம் கேள்விப்பட்ட ஒரு சாப்பாட்டு முறை இங்கே இருக்குது. அதாவது வெங்காயம் இல்லை, கார்லிக் இல்லை, எதுவும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு இயற்கை முறையில் சாப்பாடு. அது செருப்பெல்லாம் கலட்டிட்டு தான் உள்ளே போகிறாங்க. என்னென்னு தான் பார்ப்போம் உள்ளே போய். இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், தயவு செய்து சாப்பிடும்போது செல்ஃபோன் பாவிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து மண்ணுக்கு அடியில் முளைக்கிற எதுவுமே சாப்பாட்டில் பயன்படுத்த மாட்டாங்க. மண்ணுக்கு பூமிக்கு அடியில், மண்ணுக்கு அடியில். குழம்புக்கு புளி போடுவாங்க, ஆனால் அது புளியே குழம்பா வச்சுருக்காங்க. தோசை, நெய் தோசை. அது நார்மல் தோசை. அதனால் முருகன் இருக்கு பாருங்க. ஒரு ஹோட்டல் மாதிரியே இருக்காது, ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் முதல் பார்த்த மாதிரி தான் இந்த சாப்பாட்டில் வெங்காயம் இருக்காது. இதை தனியாக சொல்கிறத விட மண்ணுக்கு அடியில் முளைக்கிற, அதாவது மண்ணுக்கு அடியில் கிழங்கு இருக்கும், வெங்காயம் இருக்கும், இந்த மாதிரி எல்லா உணவும் இருக்கும் தானே. இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற எந்த ஒரு உணவும் இதில் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. இதுக்கு காரணம் நிறைய இருந்தாலும் முக்கியமான பிரதான காரணம் வந்து ஒரு செடியை வந்து நாம் வளர்ந்த செடியில் இருக்க அதை காய்ச்ச பழங்களையோ அந்த காய்கறிகளையோ வெட்டி எடுத்து சமைக்கிறத விட ஒரு மரத்தை அப்படி பிடுங்கி எடுக்கிறோம் அப்படின்றது ஒரு உயிரை இல்லாமாக்கிட்டு அப்படியே நாங்கள் அதை சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் இருக்குது. அதனால தான் மண்ணுக்கடியில் விளையிற அல்லது இந்த பிடுங்கி எடுக்கிற இந்த மாதிரியான உணவுகளை இதில் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இவங்க அதில் பயன்படுத்தலை அப்படின்ற எந்த ஒரு அந்த சுவையில் எந்த ஒரு வித்தியாசமும் வரல. அது வந்து ஒரு என்ன சொல்ல 100% அதையும் விட நல்லா தான் இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் அதிகம் வெங்காயம் சாப்பிடுவேன். ஸோ அந்த வெங்காயம் இல்லாமல் தோசை, வடை, சாம்பார், சட்னி, குழம்பு எல்லாமே இருக்கும்போது அது எப்படி இருக்குது வரும்போது சாப்பிட்டு பாருங்க. நிறைய பேர் இங்கே வராங்க. ஆனால் இது இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கண்டே தெரிவு செஞ்சு வரவங்க தான் முக்கியமாக இருக்காங்க. ஆனால் பழமையான உணவகங்கள் மாதிரி அதிகமான மக்கள் இங்கே வரதில்லை. ஒரு வீடு மாதிரி இருக்குது. நான் வந்து தேடி வந்து சாப்பிட்டு போகிறோம். நான் அது சாப்பிடணும், இது என்ன தான் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்தோம். ஆனால் நல்லா இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். இன்னும் நிறைய இடங்கள், திருச்சியை சுற்றி இருக்கிற இடங்கள், அதுக்கு அடுத்த இருக்கிற நகரங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.